ஓம் சாய்ராம். லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்ச பலன் கிடைக்கும், ஹோமம் செஞ்ச பலன் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், நவகிரக தோஷம், கண் திருஷ்டி இதெல்லாம் போகணும் அப்படின்னா இது மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு பூஜை நம்ம செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை நாட்களில் நம்ம பண்ணலாம். இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது வீட்டிலே கூட நீங்கள் பசுவோட சாணம், கோமியம், தயிர், நெய், பால் கலந்து கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறதுக்கு ஒரு பெரிய அகல் விளக்கு அல்லது ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் ஏற்றலாம். அல்லது வெற்றிலை, செம்பருத்திலை அல்லது வாழை இலையில் இது மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு வச்சு இது மாதிரி பசுனை ஊற்றி 2 திரி போட்டு நீங்கள் ஏற்றிக்கிங்க. இந்த விளக்கு எரிஞ்சு முழுவதுமே சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இது மாதிரி நான் துளசி காய்ச்சம் எப்படி பண்ணதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு ஏற்றினா இன்னும் விசேஷம். இது மாதிரி நீங்கள் ஏற்றி முழுவதும் சாம்பலான பிறகு அதை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். இந்த விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை கோமாதா அல்லது லக்ஷ்மி தேவி படம் முன்னால் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. வீட்டோட நடுப்பகுதியிலையோ அல்லது பூஜை ரூம்லேயோ ஏதோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தரையில் நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி விளக்கு ஏற்றிட்டு சுவாமிக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் இது மாதிரி நிவேதனம் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா முழு ஹோமம் செஞ்ச பலன்